அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா பிஆர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாயா பூர்ணிமை ஏதாவது பேசிட்டாங்க அர்ச்சனா பார்த்தீங்கன்னா உடனே வந்து வீடியோ எடிட் பண்ணி அதை பேசி உடனே வந்து வீடியோ போட்டுருவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாளாக இந்த வீடியோ வந்து இணையத்தில் பரவிட்டே இருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ் லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து கேவலப்படுத்தி அப்படியே வந்து காரை துப்பிட்டாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அதை பற்றி பேசவே மாட்டுறாங்க, அப்படியே வாயை மூடிட்டே இருக்காங்க. அதனால தான் நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. 2 நாள் கழிச்சா கூட இந்த சம்பவம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அம்மா கழுவிட்டு இருக்கு. அப்போ வந்து இவர் வந்து பாட்டு பாடுறாரு, அர்ச்சனா அர்ச்சனா நீ ஒரு பிரச்சனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாட்டு பாடுறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இன்னும் 3 பாத்திரம் தான் இருக்குது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பீஸ்ஃபுல்லாக இருக்க விட மாட்டேங்கிறீங்க, இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் அப்புறம் விளக்க மாட்டேன் ப்ரோ, எனக்கு வந்து பீஸ்ஃபுல்னஸ் தான் முக்கியம் அப்படின்னோடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டார். என்னது பீஸ்ஃபுல்னஸ் மேட்ரு இல்லாமா, க்ளீனாக கழுவுறியா கழுவுலையாங்கிறதா மேட்ரு. எப்படி பீஸ்ஃபுல்லாக கழுவுறது முக்கியம் இல்லை, நீ க்ளீனாக கழுவுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கவுண்டர் கொடுக்க, ப்ரோ இப்படியே பேசியிருந்தீங்கன்னா நான் அப்படியே பாத்திரத்தெல்லாம் கழுவாமல் போட்டு போயிடுவேன் ப்ரோ அப்படின்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா எப்படி அன்னைக்கு வந்து விஷ்ணு டேப் அந்த கயிறு கட்டி இருக்கும்போது எடுத்து போட்டு போனியா அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சரியான ஒரு கேள்வி கேட்டார். இந்த மார்க் பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷனாக என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே வந்து சொல்கிறாரு டியூட்டி ஃபர்ஸ்ட் அப்படின்னோடனே, ப்ரோ எனக்கு டியூட்டி முக்கியம் இல்லை ப்ரோ, எனக்கு என்னது இதுதான் பீஸ்ஃபுல்னஸ் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னோன்னே, அதுக்கு நீ பாண்டிச்சேரிதே போகணும் எதுக்கு பிக் பாஸ் வந்தேன்னு சொல்லி அந்த கேள்வியை வந்து கேட்டார். நீ பீஸ்ஃபுல்னஸ் தான் முக்கியம்னா நீ பாண்டிச்சேரி தான் போகணும் எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி இவ்வளோ கேட்டார். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் பேச மாட்டேங்கிறான். நம்மளுக்கு அதான் வந்து சந்தேகமாக இருக்குது. உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கிறாரு, இந்த பாத்திரத்தை விளக்கு அப்படிங்கிறாரு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ப்ரோ என்னை போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க ப்ரோ, என்னை பீஸ்ஃபுல்லாக இருக்க விடுங்க ப்ரோ அப்படின்னோடனே, இந்த பாத்திரத்தை நீ முன்னாடி கழுவு வேணாம், இதை வந்து அப்புறம் கழுவு, நீ கேஸ் மேலே கேஸ் வந்து என் மேலே போடாதுன்னு சொல்லி மனுஷன் வந்து லிட்டரலாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அர்ச்சனாவை கிழிச்சு விட்டாரு, வெளுன்னு வெளுத்து விட்டாரு. ஆனால் இதை பற்றி எவனுமே பேச மாட்டேங்களேடா. நம்மளாம் பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனாவுக்கும் தினேஷுக்கும் சண்டையானது எல்லாத்தையுமே எடுத்து பேசுகிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்களா தினேஷ் ஒரு பக்கம் காப்பாற்றுறீங்க, ஒரு பக்கம் அர்ச்சனாவை காப்பாற்றுறீங்க. டபுள் பிஆர் போல் இருக்குது. இவ்வளோ கேவலமாக வந்து பேசியிருக்காரு. அர்ச்சனா நீ ஒரு பிரச்சனான்னு சொல்லி இந்த பாடல் வேற உருவாக்கி இருக்காருங்க. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அவங்க தான் பேச மாட்டாங்க, நம்மளாவது பேசுவோம். நன்றி, வணக்கம்.